ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேணுமோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு அதை நான் தருவேன், உனக்கானதை நான் செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே என்னுடைய இந்த கரங்களை தொட்டாய். நிச்சயமா நீ எதிர்பார்த்ததெல்லாம் இப்போது தானாகவே என் கைகளால் ஆசி பெற்று அருளோடு உன்னை வந்து சேரப்போகுது. நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போது மகிழ்வாக நடக்கப் போகுது என் செல்லமே. அது புரியாம ஏன் நடந்ததையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? புலம்பிக்கிட்டே இருந்தா இங்க எதுவுமே மாற போறதில்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான நல்லதையும் சரி செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலக வாழ்க்கையில பெரும்பாலும் எந்த மனிதரும் யாரையுமே சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்க, நமக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும், நம்ம அவங்கள முழுசா புரிஞ்சு வச்சுக்கிறோன்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு புரிந்ததை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னால யாராவது ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியுமான்னு யோசி. நிச்சயமா கிடையாது. ஏன்னா எல்லா மனிதர்களுமே தனக்குள்ள ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு நல்லவங்க போல நடிக்கிறவங்களாகத்தானே இருக்காங்க. எப்போதுமே நான் உயரத்துல இருக்கேன், நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்ற ஆணவமோ அகம்பாவமோ உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்தா ரொம்ப அடிபட்டுடுமல்லவா. எப்போதுமே தரையிலே இருப்பவனை போல எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய யதார்த்தமான பிள்ளையாக நீ இரு. எல்லா விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கிட்டன்றதை விட எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு தெளிஞ்சுக்கிட்ட தெளிவான பிள்ளையாக மாறிவிட்டா என்பதுதான் நீ ஜெயிப்பதற்கான அடையாளம். எப்போதுமே எல்லா இடங்களுக்கும் ஏற்றாற் போல சூழ்நிலைகளை அனுசரித்து வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. இடத்துக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்பவனும் எல்லா இடங்களிலும் அனுசரித்து வாழ்க்கையை எளிமையாக வாழ்பவனும் மட்டும்தான் இங்கு ஜெயிக்க முடியுமென் செல்லமே. உன்னை யாராவது தூக்கி எறிஞ்சா கவலைப்படாம பறவையை போல சிறகை விரித்து பறந்து போக முயற்சி செய். எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே கீழே விழுகும். பறவைகளுக்கு மட்டும் சிறகுகள் கொடுக்கப்படல, உனக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ உன் மனசை லேசாக்குனா ஒன்னாலும் அந்த பறவை போல நிம்மதியாக பறந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் என் செல்லமே. யாராவது உன்னை கீழே தள்ளி விடும் போதெல்லாம் நீ தடுமாறுகிறாய். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ மனசளவுல தெளிவா தைரியமா வைராகியமா இருந்தீனா தவறி விழுந்தாலும் தள்ளிவிடப்பட்டாலும் மீண்டும் எழுந்து நின்று விடலாம் என் செல்லமே. எப்போதுமே துணிவான பிள்ளையாக தைரியமான பிள்ளையாக நீ இரு. ஒரு மனிதனுடைய உண்மையான குணம் தெரியணும்னா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார்க்கணும். அப்படிதான் உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான அதிகாரத்தை மிக பெரியதாகவும் பொறுப்புள்ளதாகவும் உயர்வானதாகவும் கொடுக்க போறேன். இப்போது உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறி உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னிடமே வந்து சேரும். ஆனா நீ ஒருபோதும் தடமாறவோ தடுமாறவோ கூடாது. இதே போல எப்பவுமே நல்ல பிள்ளையாக நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு. உன் ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் போக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் ஆசைப்பட்ட விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்ட. இனிமே உனக்கான நேரம், உனக்கான காலம். ஏன்னா பாவ புண்ணியங்களில் இப்போது பாவம் மறைந்து போய் புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்க போற. இனிமே உன் செயலால் உனக்கு பெருமை வந்து சேரும். உன் பேரை சொல்லி உன்னை அறிமுகம் செய்வதை விட உன்னுடைய செயலால் உன்னை பெருமைப்படுத்தி இந்த உலகம் அறிமுகம் செய்யும்படி உன்னை பெரிய ஆளாக நான் மாற்றி காட்டுவேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. குறைவே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே கிடைக்காது. ஆனா உன்னுடைய குறைகளை மீறி நிறையை நீ வளர்த்துக்கணும். குறையை தாண்டிய நிறை பெற்ற நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் பலத்தோடு மோதும் எதிரியிடம் தைரியமாக மோது. ஆனா உன் பலவீனத்தோடு மோதும் துரோகியிடம் கண்டுக்காம ஒதுங்கி இருந்துக்கோ. யார் உன்னை நிராகரித்தாலும் நீ கவலைப்படவோ பயப்படவோ வேணாம். ஏன்னா உன்னை தூக்கி விடுவதற்காக இந்த சாயப்பா நான் வந்து நிற்பேனேன் செல்லமே. என்னதான் நீ நல்ல பிள்ளையா நேர்மையா ஒழுக்கமா நாணயமாக நடந்தாலுமே கூட வாழ்க்கையில துன்பம் வரத்தான் செய்யும். நல்லவர்களுக்கு துன்பம் இன்னும் அதிகமாக வரும். ஆனா
இந்த சோதனைகளை எல்லாம் நான் சீக்கிரமா முடிச்சு வச்சு உன்னை வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன். நீ ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே.